ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வெப் டெவ் யூட்டில்ஸ். இந்த வீடியோல நம்ம HTMLல இருக்க இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டான ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபார்ம வந்து எப்படி கிரியேட் பண்றது அண்ட் ஃபார்ம் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றது தான் இதில பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா யூசர் கிட்ட இருந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்காக ஃபார்ம்ஸ்ல எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ண போறோம், உங்ககிட்ட இருந்து எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றத குடுத்துட்டோம்னா, யூசர் வந்து அது இன்புட் குடுப்பாங்க. அத வந்து நம்ம பேக் எண்ட் ஸோ டேட்டாபேஸ்ல யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ HTMLல நம்ம இந்த ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் படிப்போம். ஸோ இந்த HTMLல இருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் மூலியமா தான் பேக் எண்ட்க்கு நம்ம டேட்டாவ வந்து என்ன பண்ணுவோம்னா, சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டா எப்படி இருக்கலாம்னா, நம்ம என்டர் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டா இருக்கலாம். ஜஸ்ட் இந்த மாரி ஒரு டெக்ஸ்ட்டா இருக்கலாம். இல்ல நீங்க வந்து Google இல்ல ஏதாவது ஒரு வெப்சைட்ல லாகின் பண்றீங்கன்னா, அதுல இது பண்ற பாஸ்வேர்ட்ஸா இருக்கலாம். அப்படி இல்லன்னா நம்ம வந்து ஏதாச்சும் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இப்ப வந்து செலக்ட் பண்றோம் இல்லையா? ஸோ உங்களுடைய ஹாபீஸ் என்னன்னு குடுத்துட்டு, அதுல வந்து ஏதாச்சும் லிஸ்ட்ல ஒரு 5, 6 இது குடுத்துருப்பாங்க. அதுலருந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அது எல்லாமே என்னன்னா, இந்த ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் மூலியமா தான் பண்றோம். அண்ட் இந்த ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் மூலியமா என்ன பண்ணலாம்னா, இந்த கலெக்ட் பண்ண எல்லா டேட்டாவையும் யூசர் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ சப்மிட் பண்றத நம்ம வந்து சர்வர் யூஸ் பண்ணி, ப்ராசஸ் பண்ணி, இன்ஃபர்மேஷன வந்து பேக் எண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ அத எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப எப்படி டேபிள்ஸ்க்கு டேபிள் அப்படின்ற டேக் இருக்கோ, ஃபார்ம்ஸ்க்கும் ஃபார்ம் அப்படின்ற டேக் இருக்கு. இதுக்குள்ள தான் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் வாங்க போறோமோ, அது எல்லாத்தையும் செப்பரேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த ஃபார்ம் அப்படின்ற டேக். இதுக்குள்ள வந்து இந்த ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆக்ஷன் அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன நம்ம வந்து ரிசீவ் பண்றோம். அது ரிசீவ் பண்ணி எந்த பேஜ்க்கு நம்ம வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு URL தான் இந்த ஆக்ஷன்க்குள்ள நம்ம வந்து குடுப்போம். இதுல வந்து இன்னும் ஒரு ஆட்ரிபியூட் நம்மளுக்கு இருக்கு. அது என்னன்னா மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்ம்ஸ வந்து நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். இப்ப இந்த ஃபார்ம்ஸ வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி கிரியேட் பண்றோம் இல்லையா? அப்ப இந்த டேட்டாவ நம்ம வந்து எப்படி சென்ட் பண்ண போறோம்? இது வந்து நம்ம எங்க சென்ட் பண்ண போறோம்ன்றதுக்கு இந்த ஆக்ஷன் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். அத நம்ம எப்படி சென்ட் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு இந்த மெத்தட வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பேசிக்கா இதுல வந்து 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து கெட் மெத்தட், இன்னொன்னு வந்து போஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மெத்தட்ல வந்து நம்ம கெட் அண்ட் போஸ்ட் அப்டின்ட்டு 2 இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த கெட் அப்டின்ற ஒரு மெத்தட். ஸோ இதுல வந்து கெட் அப்டின்றது. இந்த கெட் மெத்தட் வந்து என்ன பண்ணும்னா, நம்ம குடுக்கக்கூடிய இப்ப ஏதோ ஒரு URL இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்ப வந்து ஜஸ்ட் HTTPS இந்த மாரி நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? இந்த மாரி நம்மளுக்கு ஏதோ சம் URL வந்து இருக்கு. இப்ப இதுல வந்து ஹலோ அப்படின்ற மாரி இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் URL அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த ஃபார்ம்ல நம்ம குடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன ஆகும்னா, இந்த கெட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சர்வருக்கு சென்ட் பண்ணும்போது, நம்ம இந்த ஃபார்ம்ல என்னென்ன வேல்யூஸ்லாம் யூசர் இன்புட்டா குடுக்குறாங்களோ, அது எல்லாமே என்ன ஆகும்னா, இந்த URL உடைய எண்ட்ல வந்து ஆட் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து என்னன்னா, இந்த கெட் மெத்தட். இப்போ இந்த கெட் மெத்தட் வந்து எங்கெங்கலாம் யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒண்ணு Googleல வந்து சர்ச் பண்றோம். அப்போ நம்ம சர்ச் பண்ணன்றதுக்காக நம்ம ஏதோ ஒண்ணு இப்போ வந்து டாக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சர்ச் பண்றோம். ஸோ இந்த டாக்ன்னு சர்ச் பண்ணும்போது இந்த வேர்ட் என்ன ஆகும்னா, இந்த வெப்சைட்டோட URLஓட எண்ட்ல ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆகி அதுக்கப்புறமா வெப் சர்வர் கிட்ட இருந்து ஜஸ்ட் அத வந்து ரிட்ரீவ் பண்ணி நம்மளுக்கு குடுக்கும். ஆனா இப்ப இந்த மெத்தட் யூஸ் பண்றது மூலியமா என்ன ஆகுதுன்னா, இது வந்து நம்மளுக்கு சர்வர்ல அதாவது டேட்டாபேஸ்ல நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகாது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்த டேட்டாபேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு தான் நம்ம போஸ்ட் அப்டின்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு ஃபைல் அப்லோட் பண்றது, அப்டி இல்லன்னா இப்ப பாஸ்வேர்ட் மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அதுல சென்சிட்டிவ் டேட்டா. அப்ப அந்த பாஸ்வேர்ட் இந்த இதுலயே நம்மளுக்கு தெரியக்கூடாது இல்லையா? இப்ப இந்த URLலயே நான் என்டர் பண்ற பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருச்சுன்னா, அப்ப அது வந்து என்ன ஆயிடும்? எல்லாருக்குமே தெரிஞ்சா அது ஈஸியா வந்து ஹேக் பண்ண முடியும். அப்போ அதுக்காக தான் நம்ம போஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்றோம். ஸோ போஸ்ட் மெத்தட் மூலியமா இந்த மாரி யூசர் இந்த ஃபார்ம்ல குடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து URLல வந்து விசிபிளா தெரியாது. ஸோ அதுக்காக போஸ்ட் அப்படின்ற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது வந்து இதுல இன்னொரு ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னா, ஐடி அப்படின்ற ஆட்ரிபியூட் இருக்கு. இப்போ ஐடி அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம இதுக்குள்ள நம்ம இன்புட்ஸ்லாம் வந்து குடுக்கும்போது, ரிசீவ் பண்ணும்போது அந்த ஐடி அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இந்த ஐடி அப்படின்றது, அடுத்தது டைப் அப்படின்றது இருக்கு. டைப் இப்ப நான் வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு இன்புட் வந்து நான் வாங்குறேன். இப்ப இந்த இன்புட் வாங்குறேன்னா, இந்த இன்புட் எனக்கு என்ன? டெக்ஸ்ட்டா? இல்ல வந்து எனக்கு பாஸ்வேர்டா? அப்படின்றதெல்லாம் நான் குடுத்துக்கலாம். இது வந்து பாஸ்வேர்டா? இந்த மாதிரியான இன்புட் டைப்ஸ வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த டைப் அப்படின்ற ஆட்ரிபியூட். அடுத்தது வந்து இதுல நேம் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு.
ஸோ இந்த நேம் அப்படின்றது என்னன்னா, யூசர் வந்து ஃபார்ம்ல ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் என்டர் பண்றாங்கன்னா, அப்ப அந்த சர்வருக்கு வந்து தெரியணும். ஸோ எந்த ஃபார்ம்ல இருந்து இந்த பீஸ் ஆஃப் டேட்டா வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஒரு லாகின் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்ப அந்த சர்வருக்கு என்ன தெரியணும்னா, அந்த யூசர் இப்ப லாகின் ஃபார்ம்ல என்ன இருக்கும்? யூசர் நேம் இருக்கும், பாஸ்வேர்ட் இருக்கும், இல்ல இமெயில் இருக்கும். ஸோ இந்த மாரி இருக்கும் இல்லையா? அப்போ யூசர் நேம்ல யூசர் எத குடுத்துருக்காங்க? அண்ட் பாஸ்வேர்ட்ல எத குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வருக்கு வந்து பர்ட்டிகுலரா தெரியணும். இப்ப இந்த இன்புட்ல நான் குடுக்க போறது என்னோட யூசர் நேம் அப்டின்னா, அப்ப இந்த இன்புட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் நான் இந்த நேம் அப்டின்றதுக்குள்ள நான் குடுப்பேன். நான் ஜஸ்ட் டைப்ன்னு குடுத்து என்னால ஒரு இன்புட்ட வாங்க முடியும். ஆனா நான் அப்டி வாங்குனேன்னா, அது டேட்டாபேஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரி இது என்ன டேட்டா? இது யூசர் நேமா? இல்ல பாஸ்வேர்டான்னு தெரியாது. ஸோ நம்ம யூசர் என்டர் பண்ற வேல்யூக்கு நம்ம ஒரு நேம் வந்து அசைன் பண்றோம். ஸோ அதுதான் இந்த நேம் அப்டின்ற ஆட்ரிபியூட்ல நம்ம வந்து குடுக்குறோம். அடுத்தது வந்து மேக்ஸிமம் லென்த் அதாவது மேக்ஸ் லென்த் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த மேக்ஸ் லென்த் அப்படின்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பாஸ்வேர்ட் ஏதாச்சும் ஒண்ணு என்டர் பண்றோம்னா, அதுக்கு இவ்ளோ லென்த்ல தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் அந்த மேக்ஸ் லென்த் அப்படின்றது. இப்போ ம் இதுல இன்புட் அப்படின்ற இந்த டேக். ஸோ இன்புட் டேக்ல நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ இதுல நான் நேம் அப்படின்றதுல என்ன குடுக்கலான்னா, இத ஐடென்டிஃபை பண்றதுக்குன்னு சொன்னேன் இல்லையா? நான் வந்து நேம் ஸோ யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு, நேம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். அண்ட் இதோடைய சைஸ் வந்து எனக்கு என்னன்னா, ஈக்குவல் டூ 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். அடுத்தது இது சைஸ் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இந்த சைஸ் ஆட்ரிபியூட் அப்படின்றது வந்து, இப்போ நம்ம புதுசா கிரியேட் பண்ணக்கூடிய ஃபார்ம்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து பழைய ஃபார்ம்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதோடைய ஒரு ஸ்க்ரீன்ல இது எந்த அளவுக்கு தெரியணும். இப்ப எனக்கு இந்த இடத்துல இந்த ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு. இப்போ நான் இத வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, இது இங்க நம்மளுக்கு காமிக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆகுது. ஸோ அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த சைஸ் அப்படின்றது. இதுல மேக்ஸ் லென்த் அப்படின்னா, நான் எத்தன கேரக்டர்ஸ் இதுல வந்து இன்க்ளூட் பண்ணலாம், என்டர் பண்ணலாம் அப்படின்றது தான். நம்ம மோஸ்ட்டா இதுல இந்த சைஸ் அப்படின்றது யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனா இப்படி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆட்ரிபியூட். இப்போ இதுக்கு என்ன நேம் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியல இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டேக் வந்து கிரியேட் பண்ணி, இதுக்குள்ள வந்து நம்ம யூசர் நேம் அப்படின்னு குடுத்துட்டு, பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் இருக்கு. இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ யூசர் நேம் அப்படின்னு குடுத்துட்டு, எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்புட் டெக்ஸ்ட் என்டர் பண்றதுக்கான ஒரு ஃபார்ம் வந்து வந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு இன்புட் டேட்டா வாங்குறதுக்கான ஒரு பிளேஸ் வந்து எனக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா டெக்ஸ்ட். நான் வந்து டெக்ஸ்ட் வாங்குறேன். இப்ப அதுவே நான் இதுல என்ன பண்றேன்னா, பாஸ்வேர்ட் வந்து வாங்குறேன். ஓகே. இப்ப இதுக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணலாம், இத நான் வந்து பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதோட டைப் எனக்கு என்னன்னா, இது ஒரு பாஸ்வேர்ட் இல்லையா? ஸோ பாஸ்வேர்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல நான் வந்து ஹலோ அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்றேன். அப்படி இல்லன்னா, வெப்டெவ் யூட்டில்ஸ் அப்படின்னு நான் வந்து டைப் பண்றேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு இது விசிபிளா தெரியுது. இப்ப அதே இத நான் இங்க வந்து பிரிண்ட் பண்றேன். எனக்கு இந்த மாதிரி இது ஹைட் ஆயிருக்கு இல்லையா? இதுதான் இந்த பாஸ்வேர்ட் அப்படின்ற டைப். இப்போ இந்த இடத்துல யூநேம் நான் இத வந்து என்ன டேட்டாவா சென்ட் பண்ண போறேன்னா, பாஸ்வேர்ட் அப்படின்ற டேட்டாவா தான் சென்ட் பண்ண போறேன். இதுக்கும் சைஸ் நான் இதே தான் குடுத்துருக்கேன். மேக்ஸிமம் லென்த் 15 அப்படின்னு நான் குடுத்துருக்கேன் இல்லையா? நீங்க வந்து 1, 2, 3, 4 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்ம என்டர் பண்ணுவோம். மறுபடியும் 2, 3, 4, 5, 6 அடுத்தது நான் 7 என்டர் பண்றேன். எனக்கு வந்து இதுக்கு மேல எனக்கு டேட்டா என்னால என்டர் பண்ண முடியல. ஸோ இதுதான் மேக்ஸ் லென்த்தோடைய ஃபீச்சர். அதாவது 15 வரைக்கும் தான் கேரக்டர்ஸ் என்னால வந்து என்டர் பண்ண முடியும் அப்படின்றது. இதுதான் வந்து டெக்ஸ்ட்டா வந்து நம்ம இன்புட் வாங்கும்போது இது. அடுத்தது இப்ப வந்து நம்ம பாஸ்வேர்டுக்கும் இதே இதுதான் பார்த்தோம். நம்ம இந்த சைஸ் அப்படின்றது மட்டும் மேக்ஸிமம் இதுல யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம வந்து இன்னொரு டைப் ஆஃப் இன்புட் வந்து வாங்க போறோம். என்னன்னா, இப்ப யூசர் நேம், பாஸ்வேர்ட் இதெல்லாம் ஓகே. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பேஜ்ல கடைசில இருக்கும் இல்லையா? என்னன்னா வந்து கமெண்ட்ஸ், என்டர் யூர் காமெண்ட்ஸ் அப்படின்ற மாரி இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு. ஸோ என்டர் யூர் காமெண்ட்ஸ் அப்படின்ற மாரி ஒரு ஃபீல்ட். இப்ப இதுக்கு நம்ம யூசருக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியா இல்லாம கொஞ்சம் பெரிய ஏரியா வந்து குடுக்கணும். ஸோ அதுக்காக இருக்க டேக் தான்
டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றது. இப்ப இந்த டெக்ஸ்ட் ஏரியால என்ன பண்ணலாம்னா, யூசர் இந்த மாதிரி இத வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யூசர்னால இத இந்த மாரி பெருசு பண்ணிக்க முடியும். இப்ப இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி சைஸ் வந்து நம்ம டிஃபால்ட்டாவும் இதுல குடுக்கலாம். ஸோ சைஸ் ஈக்குவல் டூ அ 5 இதுல ஹலோ அப்படின்றத வந்து நம்ம குடுக்குறோம். இது என்னன்னா, நம்ம வந்து இதிலேயே டிஃபால்ட்டா நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒண்ணு குடுக்கணும் அப்டின்னா, இதில இந்த மாரி குடுக்கலாம். அத வந்து இவங்க யூசர் என்ன பண்ணலான்னா, அவங்க இத டெலீட் பண்ணிட்டு, அவங்க வந்து இத என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஏரியா அப்டின்றது வந்து இந்த மாரி ஒரு கமெண்ட் என்டர் பண்றதுக்கு, இந்த மாதிரியான பர்ப்பஸ்க்காக நம்ம வந்து இத யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த டெக்ஸ்ட் ஏரியால கிளிக் பண்ணும்போது, சில சைட்ஸ்லாம் வந்து வெப்சைட்ஸ் என்ன பண்ணும்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ட வந்து யூஸ் பண்ணும். ஸோ இப்ப இந்த இடத்துல நான் வந்து டிஃபால்ட்டா இந்த இடத்துல நான் ஒரு வேல்யூ குடுத்துருக்கேன் இல்லையா? இத வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாம். இப்ப நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது எனக்கு இது அப்படியே தான் இருக்கு. இது எனக்கு டெலீட் ஆகல ஆட்டோமேட்டிக்கா. நானே தான் மேனுவலா இத வந்து டெலீட் பண்ணணும். ஆனா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா, இந்த மாரி இத கிளிக் பண்ண உடனே இது வந்து எம்ப்டி ஆகுற மாரி நம்ம வந்து அதுதான் டாம் மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து எப்படி யூசர் கிட்ட இருந்து இந்த மாரி இன்புட்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் இதிலயே வந்து நம்ம இந்த ரேடியோ பட்டன்ஸ் மாதிரி நெறைய லிஸ்ட் அதாவது நெறைய வேல்யூஸ் லிஸ்ட்டா குடுத்துட்டு அதுலருந்து செலக்ட் பண்றது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஃபீச்சரையும் கொண்டுட்டு வரலாம். அதுக்கு இன்புட்ல என்ன பண்ணணும்னா, இன்புட் டைப்ல ஸோ இதுக்கப்புறமா வந்து செலக்ட் ஒன் அப்படின்னு குடுத்துட்டு இன்புட். ஸோ இந்த இன்புட் உடைய டைப் என்னன்னா, ரேடியோ அப்படின்றது. இப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சா? ஸோ இதுதான் இந்த ரேடியோ பட்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் எனக்கு செலக்ட் பண்ற மாரி வேணும் அப்டின்னா, இந்த ரேடியோ பட்டன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கும் வந்து என்னன்னா, இந்த நேம் அப்டின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது என்ன நேம்ல வந்து போகணும். அதாவது ஆப்ஷன்ஸ் அப்டின்ற மாரி வச்சுக்கலாம். இல்ல என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா வந்து ஒரு வேலிட் நேம் வந்து நம்ம குடுக்கணும். அடுத்தது இதுலயே நம்ம வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இந்த மாரி வந்து குடுப்போம் இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்குமே என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி செலக்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடுறோம் இல்லையா? அடுத்தது இதே மாதிரி மல்டிபிள் இந்த மாரி மல்டிபிள் இன்புட்ஸ் வந்து நம்ம குடுக்கலாம். அதாவது இந்த மாரி மல்டிபிள் சாய்ஸஸ் நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்ப இதுல நேம் எல்லாமே நம்ம என்னன்னா, சேம் நேம் தான் வந்து வைக்கணும். அப்பதான் இதுல அவங்க எத செலக்ட் பண்ணாலுமே, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரே இடத்துல தான் ஸ்டோர் ஆகும். அதாவது இந்த 4 ஆப்ஷன்ல அவங்க எந்த ஆப்ஷன செலக்ட் பண்ணாலுமே, அந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ ஆர் ஒரு நேம்ல தான் இது சேவ் ஆகும் நமக்கு. இப்போ இதுல இன்னொரு அட்ரிபியூட் இருக்கு. அது என்ன அப்டின்னா, வேல்யூ அப்டின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எம்ப்டியா இருக்கு இல்லையா? ஸோ எம்ப்டியா இருக்கிறதுக்கு பதிலா, இங்க நம்மளுக்கு என்ன வரணும் அப்டின்னு சொல்லிட்டு, HTML அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இதுல குடுக்கலாம். இன்னும் ஒரு வேல்யூல வந்து நம்ம ஈக்குவல் டூ CSS இன்னொரு வேல்யூ வந்து ஈக்குவல் டூ ஜாவாஸ்கிரிப்ட். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இதுல இந்த வேல்யூ அப்டின்றதுல வந்து குடுக்கலாம். ஸோ இத வந்து நான் ப்ரௌசர்ல உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாரி ரேடியோ பட்டன் வந்து இருக்கு. இதுல நம்மளால இப்ப வந்து செலக்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா, இந்த இடத்துல நம்மளுக்கு என்னன்னா, எந்த ஒரு நேமுமே, எந்த ஒரு வேல்யூமே நம்ம அந்த வேல்யூஸ்ல குடுத்தது எதுவுமே வந்து டிஸ்ப்ளே ஆகல. அதோட பர்ப்பஸ் அந்த வேல்யூக்கான பர்ப்பஸ் என்னன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுறது கிடையாது. ஆனா, இந்த மாரி நம்ம இப்ப செலக்ட் பண்றோம்னா, இந்த செலக்ட் நம்ம எத செலக்ட் பண்ணியிருக்கோமோ, அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம டேட்டாபேஸ்ல என்டர் பண்றதுக்காக தான் அது குடுக்குறோம். ஸோ, நம்மளுக்கு இந்த இடத்துல என்டர் ஆகணும்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, அத தனியா நம்ம குடுக்கலாம். அப்படி இல்லன்னா, லேபல் அப்படின்ற டேக் இருக்கு. ஸோ, அது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்னா, மென்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம எப்படி இங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் அப்படின்னு இன்புட்க்கு முன்னாடி குடுத்தோம். ஸோ, அந்த மாரி நம்ம என்ன பண்ணலாம்னா, இத வந்து இங்க குடுக்கலாம். HTML, CSS ஜாவாஸ்கிரிப்ட், பைத்தன். ஸோ இந்த மாதிரி தனித்தனியா நம்ம என்ன பண்ணலாம் மெஷர் பண்ணலாம். சாரி இந்த மாரி நம்ம டினோட் பண்ணலாம் இத. இப்போ இதோட வேல்யூ நான் இந்த 4த் ஒண்ண செலக்ட் பண்ணேன்னா, இதோட வேல்யூ அங்க பைத்தான்னு இருக்கும். இது எதுக்காகன்னா, யூசருடைய ஆக்சஸிபிலிட்டிக்காக.
யூசருக்கு பார்த்தோனே தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்ப இதையும் இந்த இடத்துல இப்ப இந்த நேம வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா, எனக்கு இந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகணும். ஏன்னா இது 2மே என்ன இன்டர் கனெக்டட் தானே. ஆனா நம்ம இது 2த்தையுமே வந்து கனெக்ட் பண்ணல. அதே மாரி தான் இந்த இடத்துல இந்த யூசர் நேம்னு இருக்கு. இது ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஆக்சஸிபிலிட்டிக்காக தனியா குடுத்துருக்கோம். ஆனா அதுவும் இந்த இன்புட் ஏரியாவும் நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகல. அதே மாரி இந்த கமெண்ட்டும் இதுவும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. எல்லாத்தையுமே நம்ம தனித்தனி டெக்ஸ்ட்டா குடுத்துருக்கோம். ஸோ அத வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்றது? அண்ட் இந்த மாரி இன்புட் டைப்ஸ்லயே வேற இருக்கக்கூடிய டைப்ஸ் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ.